ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள் வணிகபுரி 360 உன்னுடைய செல்வம் பேசுகிறேன். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நாட்டு நடப்பை பற்றி பேச வந்திருக்கேன். நாட்டு நடப்பு ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. வாழ்க்கையே நம்ம ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. வருமானம் கம்மி, வேலை வெட்டி இல்லை, பசியின் பஞ்சம், இதை தான் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் இயற்கை சீரழிவு வேறு நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. புயல், வெள்ளம், மக்கள் சாகிறது, இதெல்லாம் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் போர். இந்த ஒரு பக்கம் பார்த்தோன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர். இப்படியே போயிட்டுருக்கு. ஈரான் நாட்டில் பார்த்தோன்னா மக்கள் செத்து மடிகிறாங்க. அதே போல் இஸ்ரேல் நாட்டிலையும் மக்கள் செத்துட்ருக்காங்க. இது எல்லாமே இந்த போர்னால் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப அதிகமாக உயர்ந்துருமுன்னு எல்லோரும் பயப்படுறாங்க. இது இல்லாமல் எல்பிஜி சிலிண்ட்ரு தட்டுப்பாடு நிறையா ஏற்பட்டு நிறையா ஹோட்டல்கள் எல்லாம் மூடிட்டாங்க. அது வர போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் சிலிண்டர் விலை ரேட்டு வர ஹெவியாக போயிட்டுருக்கு, ஏறிக்கிட்டுருக்கு. இது இல்லாமல் மக்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. தங்கம் ரேட்டு வேறு ஹெவியாக ஏறிட்டுருக்கு. ஏழைப்பட்ட பாமர மக்கள் தங்கத்தை நினச்சி கூட பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கோம் நம்ம. அதனால் தங்கமும் வாங்க முடியுமா? ஏழைகள்லாம் நம்மலாம் வாங்க முடியுமா என்னான்னு தெரியல. தங்கம் ரேட்டு அவ்வளோ போயிட்டுருக்கு. அதனால் இந்த போர் எப்போ முடிவுக்கு வர்றது, நம்ம எப்போ வாழ்க்கையில் நார்மல் ஆகிறது அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டுது. வாழ்க்கைங்கிறது போயிட்டே இருக்குது. நார்மலாக எப்போ வரும், எப்போ போகும், உண்மை புரியல. சூழ்நிலை அப்படி போயிட்டுருக்கு. என்ன நிலைமைக்கு போகுதுன்னு தெரியல. நம்ம மட்டும் இல்லை, உலக நாடுகள் ஃபுல்லாகவே. பிலிப்பைன்ஸில் லாக்டவுன் போட்டாங்க. எரிவாயு பற்றாக்குறை, பெட்ரோல் பற்றாக்குறையினால் மக்கள் யாரும் வெளியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் போட்டாங்களாம் பிலிப்பைன்ஸில். பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்டு லாக்டவுன் போடுற ஒரே கண்ட்ரி பிலிப்பைன்ஸ் தான். பிலிப்பைன்ஸில் போட்டிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு தெரில. நம்ம இந்தியாவில் எப்போ லாக்டவுன் வரப்போகுதுன்னு தெரில. ஏன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக லாக்டவுன் போட்டு தானே ஆகணும். அப்போ தானே மக்கள் வெளியில் போகாமல் இருப்பாங்க, பெட்ரோல் டீசல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருதில்ல. அதுக்காக தான் லாக்டவுன் போடுறாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. நடந்து போய்க்கலாம், எங்கே வேணாலும் போய்க்கலாம். கார் பைக்கில் போகிறதுக்கு தான் லாக்டவுன் போடுவாங்க. எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்க. எரிபொருள், கேஸு எல்லாமே சிக்கனமாக பயன்படுத்த பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அதுதான் முக்கியம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று உங்களுடன் விடைபெறுவது உங்கள் செல்வம். பாய்.